ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம ஃபின் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். ஃபின் நிஃப்டி இன்றைக்கி எப்படி மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம கொடுத்த மாதிரி ஓப்பனுக்கு கீழே தான் மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் வந்து 21,001, ஹை வந்து 21,020, க்ளோ வந்து 20,833, க்ளோஸ் வச்சுருக்கிறது 20,862. இப்போ ஓப்பனுக்கு மேலே அது 19 பாயிண்ட் தான் மூவ் ஆகிருக்கு. பாக்கி உள்ள பாயிண்ட் எல்லாம் கீழே மூவ் ஆகிருக்கு. இப்போ அதன்படி பார்க்க போனால் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக வந்திருக்குது 20,850. இப்போ 20,850 கால் ஆப்ஷன்ஸ் 55 ரூபா, புட் ஆப்ஷன்ஸ் 71, டோட்டலாக 126 வருது. இப்போவே உங்களுக்கு தெரியும், கண் கூட நல்லா தெரியுது பாருங்கள். கால் ஆப்ஷனோட ரேஞ்ச் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு, புட் ஆப்ஷனோட ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புட் சைடு உங்களுக்கு டைம் இருக்க ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம். இப்போ இதன்படி நம்ம பார்க்க போனால் ரெசிடென்ஸ் 1 இருக்க போகிறது 20,905, ரெசிடென்ஸ் 2 இருக்க போகிறது 20,976. அப்போது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 20,779, சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 20,724. இப்போது இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு கிடைக்க போகிறது 20,842. இப்போ மார்க்கெட் 20,842க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இது ரேஞ்ச் பவுண்ட் கிடைக்கணுன்னா நமக்கு ஓப்பன் ரொம்ப முக்கியம். ஓப்பன் இன்னைய லோவுக்கு மேலே இருக்கணும், நம்ம கொடுத்த பீரியட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸுக்கு மேலே இருந்தால் என்ட்ரி டு கால் ரேஞ்ச் பவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி டவுன் சைடு ரேஞ்ச் வேணும்னா ஓப்பனுக்கு கீழே நேற்றுக்கு, அதாவது இன்றைக்கி க்ளோஸ் ஆனதோட, அதாவது க்ளோஸ் ஆனது எவ்வளவு? 862, 20,862க்கு கீழே மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, இது எல்லாத்துக்கும் கீழே இருந்ததுன்னா டவுன் சைடு ரேஞ்ச் பவுண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.